கன்னி ராசி. கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் குரு வந்து கேந்திராதிபதி. கேந்திரத்தில தான் பொசிஷன் எடுக்குறார். 10ல் குரு. 4 மற்றும் 7க்கு அதிபதியான குரு 10ஆம் இடத்துல. கன்னி, புதனுடைய ராசி. குரு இருக்கிற வீடு மிதுனம், ஜெமினி. புதனுடைய வீடு. இவர் வந்து ஸ்தான பலம் முதல்ல குடுக்குறாரான்னு நம்ம பார்த்துடணும். கன்னிக்கு வந்து ஸ்தான பலமான குருவா? அவர் இருக்கிற இடம் நல்ல இடமா? 10னா என்ன? பதவி. ஸோ நெறைய பேர் சொன்னதெல்லாம் நிறைவேறுமா? நீங்க ஒரு டவுட் படலாம். 10ல் குரு வந்தால் பதவி போயிடும். வேற பதவி வரும், வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. 10ல் குரு வந்தால், இருக்கும் பதவி விலகி புதியதோர் பதவி தேடி வரும்னு தான் அதுக்கு அர்த்தம். அந்த அர்த்தத்தின் அடிப்படையில, உங்களுக்கு இருக்கும் பதவிய விட்டு வேற ஒரு நல்ல பதவியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு அவங்களோட சுயஜாதத்துடைய பலகீனத்த பொறுத்து, சில சறுக்கல்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்ட்லி குரு வந்து கேந்திரத்த ஸ்கொயர்ல வராரு இந்த முறை. அதுலயும் வந்து மிதுன வீடு, காற்று வீடு. வேக வேகமா நெறைய பேருக்கு மாற்றம் தான் ஏற்படுத்தும். வேலை மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம். அந்த மாற்றத்த தான் நெறைய ஏற்படுத்தும். அதுதான் கன்னிக்கு நான் பார்க்குறேன். அவரோட பார்வை பலம் என்ன பண்ண போகுது? அத நம்ம புரிஞ்சுக்கலாம். கன்னிக்கு 2ண்ட் ஹவுஸ்ல குரு பார்வை. 2ஆம் இடம் துலாம் வீடு, சுக்கிரனுடைய வீடு. காலச்சக்கரத்துக்கு இது 7வது வீடு. ஸோ குரு பார்வை என்ன செய்யும்? மிதுனத்திலிருந்து குரு பார்வை கன்னிக்கு 2ண்ட் ஹவுஸ்ல குடும்பம், வாக்குஸ்தானம், பொருளாதாரம். ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்லயும் சரி, ஃபேமிலி மேட்டர்ஸ்லயும் சரி, இல்ல கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல ஃபேமிலி ரிலேஷன்ஸ் யாரா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துலயுமே ஒரு சுபமான பலன்கள கொண்டு வராரு. கன்னி ராசிய சேர்ந்தவங்களுக்கு அந்த குடும்பத்தில சுப பலன்கள் நடக்கிற ஒரு வாய்ப்ப உருவாக்கிட்டு இருக்கும். இது வந்து முதல் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாரி பொருளாதாரம். ஃபைனான்ஷியலா குரு 10ல இருந்தாலும், அவரோட பார்வை 2ல இருந்ததுன்னா, பணம் குடுக்க போறார். 10னா என்ன? வேலை. வேலை ஒரு மனிதனுடைய தொழில், ஒரு மனிதனுடைய அடையாளம். அந்த இடத்துல இருந்து அந்த பார்வை என்ன பண்ணுது? உங்களுக்கு பொருளாதாரத்தையும் நிறைவா குடுத்துரும். ஸோ இது வந்து வேலை போய்டும்னு கிடையாது. வேலையில மாற்றம் ஏற்படலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2ண்ட் ஹவுஸ் பார்வைய பத்தி பார்த்தோம். அதே குரு 4ஆம் இடம். அந்த கன்னிக்கு 4த் ஹவுஸ். கன்னிக்கு 4த் ஹவுஸ் வந்து தனுர் வீடு. அந்த இடத்துல குரு பார்வை. இது என்ன செய்ய போகுது? இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஒரு வேளை நீங்க இப்படி இமேஜின் பண்ணீங்க. நீங்க செய்ற வேலையிலேருந்து வேற வேலைக்கு மாறுறீங்க. வேற இடம் மாறுறீங்க. அங்கருந்து பணம் கிடைக்குது. கூடுதலா உங்களுக்கு வந்து ஒரு வேலை சம்பளம் கூட கிடைக்குது. இல்ல உங்களோட பிசினஸ்ல இன்கம் கூட கிடைக்குது. 4த் ஹவுஸ்ல குரு பார்வை வருது. வாகனம், வீடு வாங்குற யோகத்த குடுத்துரும். வாகனம், வீடு வாங்குறது அசையா சொத்து. அல்லது ஒரு வெஹிக்கிள் டிராவல் பண்றதுக்கு. அசையும், அசையா சொத்துக்களை வாங்கும் நேர யோகம். இது குரு பார்வையில உங்களுக்கு பெரிய பிளஸ். அதே மாரி மதர் ரிலேஷன்ஷிப். உங்க தாயாருடைய உடல்நிலை, அவங்களுடைய ஒரு அவ அவ அவங்க பேர்ல உங்களுக்கு ஏதோ ஒரு அன்பு இருக்கு. ஆனா, அத வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும். அவங்களுக்காக நீங்க ஏதோ ஒண்ணு செய்ய போறீங்கன்னு அர்த்தம். அவங்க மனச நீங்க வந்து குளிர்விக்க போறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தம், நோய்கள நிவர்த்தி செய்ய போது உங்க நேரம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம். இதுவும் கன்னிக்கு குருவுடைய பார்வை ஒரு பிளஸ்ஸா நான் பார்க்குறேன்.